ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்லுவேன் இன்னைக்கு திருவிழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு பங்கருக்கு வந்து லோடு போட போகிறோம். அதை பற்றின ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக அந்த ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அமுக்கி விட்டு நல்லா ஹைப் ஏற்றிட்டுருங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கல்லெல்லாம் கலைச்சி விட்டுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பைக்கில் அள்ளிட்டு போய் ரோடு போடுங்க. ஆக்சுவலாக இது எதுக்கு கிளைக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இறுகி போய் கிடக்குது. அதை வந்துட்டு கிளச்சாதான் நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் பைக்கில், அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக் வீல் வந்துட்டு சுத்தாமல் நம்ம வந்துட்டு யோசிக்க பண்ணணும். பேக் வீல் சுற்றணும்னு வைங்க, டயர் க்ளீன் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னா கீழே தரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தரைக்கும் பிரச்சனை. அந்த தரை வந்துட்டு இப்போது ஆக்சுவலாக இது கான்க்ரீட்டாக இருக்கங்காட்டி பிரச்சனை இல்லை. சப்போஸ் இது கான்க்ரீட் இல்லாமல் ஒரு மண்ணாக இருந்ததுன்னு வைங்க, டயர் சுற்றும் போது என்ன ஆகும், அது வந்துட்டு பள்ளமாகும். அந்த பள்ளம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னுமே பிரச்சனையாகும். வண்டி குலுங்கிட்டே கிடக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு வலி எடுக்கும். அதே போல் வண்டிக்கும் வெயிட் வந்துட்டு ஒரு சைடு மேலே கீழே போயிட்டே வந்துட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கிளக்கெல்லாம் சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் டோசிங் பண்ணி அள்ளும்போது நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதே போல் டயரும் சுற்றாது. டயர் ஆக்சுவலாக சுற்றக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே டோசிங் பண்ணாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி டயர் அதிகமாக சுற்ற விடக்கூடாது. சில டைம் வந்துட்டு இந்த மலை ஏறதில் பட்டு ஒரு சில டைம் சுற்றும், பட் மேக்ஸிமம் சுத்தாமல் பார்த்துக்கணும். அதுதான் மேட்ரு. பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக அள்ளுறோம், ஒரு சைடாக அள்ளி அது லோடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பக்கெட் அப்படியே லைட்டாக மடக்கிட்டு லைட்டாக மேலே தூக்கணும்னா கல் ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் அப்படியே தூக்குனாப்புல இங்கிருந்து நம்ம சுவிட்சு போடாமல் அப்படியே மேலே அப்படியே தூக்கிட்டே ரன்னிங் போயிட்டு இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம 3D எல்லாம் இப்படி தான் இருக்கும். 3DX பழைய இப்போ எக்கோ எக்ஸ்பெக்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனுக்கு உண்டான வேலை இதில் இல்லையே. அதை வந்துட்டு எதுக்குன்னா பக்கமாக இருக்கிறதுக்கு, அதை பக்கமாக அள்ளி அப்படியே பக்கமாக கொட்டுறதுக்கு தான் அந்த பட்டன். நமக்கு ஆக்சுவலாக ஸ்பீடு தேவைப்படுங்கிறதுனால ஹைட்ராலிக் பம்புக்கு வந்துட்டு வேலை கொடுக்கணும். அதுக்காக வேண்டி அந்த பட்டன். பட் நம்ம வந்துட்டு இது லாங்கு தானே, லாங்காக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கிருந்தே தூக்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லா தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா லைட்டிங் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இவ்வளோ நேரம் வேகாத வெயிலில் நல்லா மாங்குன்னு வேலை செஞ்சுட்டு இருந்தோமா, இப்போ வந்துட்டு நல்ல கூலிங்காக காற்று வீசும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஜல்லிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜல்லிக்கல்லை வந்துட்டு டயரில் வந்துட்டு படக்கூடாது. அந்த மாதிரி கல் படும்போது தான் டயரை கிழிச்சு விட்றது. இது பரவாயில்ல, காரை போட்டிருக்கிறாங்க, அதனால ஒன்றும் அப்புறம் இல்லாமல். சப்போஸ் இதே மண்ணாக இருந்ததுன்னு வைங்க, அந்த ஜல்லி வந்துட்டு மண்ணில் புதஞ்சிட்டு நம்ம முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே கத்தி மாதிரி இருக்கும். அந்த சின்ன சின்ன ஜல்லி எல்லாம் அப்படியே சலக்குன்னு கீறி விட்டுரும். அதனால் அந்த மாதிரி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கவனம் முக்கியமாக இருக்கணும். டன் ஆக்சுவலாக மலை ஈரம் பட்டுச்சுன்னு வைங்க, பொடி ஆகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாகுங்க. அது அப்படியே பிசுன்னு ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால தான் வரக்கெல்லாம் அள்ளி போடணும். பார்த்தீங்கன்னா நான் எப்படி கிளைக்கிறது கல் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நிறைய ஆப்ரேட்டர்களுக்கு தெரியும். ஒரு கார்னராக
அதோட அடுத்தது அதுக்கப்புறம் இழுக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும். சென்டரில் போட்டு மாறி மாறி எடுத்துகிட்டு இருந்தாலுமே வேலை ஆகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு எனர்ஜி வேஸ்ட்டு. ஒரு பக்கமாக சைடு போட்டு எடுத்துட்டு வந்தோம்னு வைங்க, நமக்கு வண்டிக்கு அடக்கம். அதே போல் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வேலையும் சூப்பராக இலங்கி வரும். அவ்வளோதான். ஓட்டமாக லைட்டாக அப்படியே போன மாதிரி அப்படியே கிளறி விட்டோம்னா ஓகேங்க. அந்த கார்னர் போட்டு விட்டாச்சா வந்துட்டு சென்டர் ஆகி போச்சு. அதனால் கொஞ்சம் கடைசியாக இருக்குது. அதனால் இந்த பக்கம் லைட்டாக போட்டு கிளக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி கல்லில் வந்துட்டு இந்த பெரிய டீத்தெல்லாம் இருக்குதுன்னு வைங்க, பட்டுன்னு உடஞ்சிரும். அதனால் கவ் பண்ணிட்டு எடுக்கணும். ஓகே, போதும். ஒரு கார்னராக இருந்தால் ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இப்படி எழுந்தோம்னா கொஞ்சம் சுத்து வாங்குது. அதனால வந்துட்டு வேற ஒரு ஐடியா பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாங்க. இங்கிருந்து அள்ள ஆரம்பிச்சிடலாம். இது வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். அள்ளிட்டு கொண்டு போய் போகிறது பாருங்க. அப்படியே பக்கெட்டு ஃபுல்லாக வருது. அவ்வளோ பங்கர் ஃபுல்லாக போகுது. இன்னும் ஒரு பக்கெட் இல்லைங்களா? ஆக்சுவலாக அந்த இடத்துல லைட்டாக செதறி இருக்குது. அந்த செதர்னு சேர்த்து இல்லட்டு போயிடலாம். ஏன்னா அது முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வா செம்மையாக மழை பெய்யுதுன்னு தெரியும். நான் கேட்குறேன். நமக்கு இந்த வாவு இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வார்த்தை கொடுத்துங்க. ஏன் வருதுங்க? ஆனால் நல்லா இருக்கு. ஓகே, கிளச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா சும்மா பக்கெட் ஃபுல்லாக லம்பாக வருது. ஆக்சுவலாக டயர் பின்னாடி டயர் சுத்தமும் இல்லை. இன்னொரு பக்கெட்டு போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஓரளவுக்குள்ள நல்லாவே ஃபுல்லாகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஹைட் ஏற்றிருக்கும். இதை அள்ளி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் அந்த ஜல்லி இருக்கு பாருங்க. அந்த ஜல்லிக்கு பக்கத்தில் வந்துச்சு போட சொன்னாங்க. ஓகே, எல்லாம் எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒன்று போடுறோம்னா அப்பல சொன்னது போல் இன்னொரு கொஞ்சம் தான் இந்த கிளச்சி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிளச்சி அந்த இடத்துல கொண்டு போய் டம்ப் பண்ண போகிறோம். இங்கே தான் போட போகிறோம். இதுக்கு மேலே அந்த சைடு போச்சுன்னு வைங்க, கொஞ்சம் அப்படியே லைட்டாக டோசிங் பண்ணிப்போம். அந்த சைடு போச்சுன்னா அந்த பெல்ட்டுக்கு அடியில் வந்துட்டு போய் மாற்ற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பக்கம் இருக்கிறது லைட்டாக நிறுத்தி விட்றோம். நிறுத்தி விட்டோம்னா அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிடும். அதாவது கொஞ்சம் செதறாமல் அப்படியே கொண்டு போய் நிறுத்தி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கமே போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹைட்லேருந்து போடும்போது உருண்டு போய் அந்த பெல்ட் கடியில் உருவத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் தான். இது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டுக்கு இடையில போகாமல் இருக்கிற வேண்டியது அந்த வேலை நம்ம பண்ணுறோம். ஓகே, இதுக்கு மேலே போட்டால் உள்ளே போயிடும். ஓகே டன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கல் இருக்குங்க, அதையும் சேர்த்து டோசிங் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு. அதனால் இனி ஒரு அடுத்த நல்ல வீடியோ வந்துருப்பாங்க. அது வரைக்கும் வாங்கிக்க ஸ்பாட்ஸ் தான் மாதிரி விட்டுங்க. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, பிடிச்சிருக்கீங்க. அதே போல் லைக்கும் கொடுத்துருங்க. சரி, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய், டேக் கேர், ஸ்பாட்ஸ் வர மாதிரி விட்டுங்க. நீ அடுத்த நல்ல வீடியோ வந்துட்டு பார்க்குறேன். ஓகே.